வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 23 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் பத்தி பார்க்க போறோம். அதாவது பெருக்கு தொடர் வரிசை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஈஸியானதும் கூட. கூட்டுத்தொடர் வரிசையோட ரொம்ப ஈஸியானது பெருக்கு தொடர் வரிசை தான். சரிங்களா? கூட்டுத்தொடர் வரிசையில ரொம்ப டெப்தா போற மாதிரி இருக்கும். ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபார்முலாக்குள்ளேயே ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க அதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களாங்க? சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இன்னைக்கான வீடியோக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பெருக்கு தொடர் வரிசைக்கு தேவையான எல்லா ஃபார்முலாஸையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து இன்னைக்குள்ள கணக்குள்ள வரலாம். சரிங்களா? சரி, முதல்ல ஒரு பெருக்கு தொடர் வரிசை எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3, 9, 27 இப்படி ஒரு தொடர் போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். இங்க பாருங்க, 3 கூட 3 பெருக்குனா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 9ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, 9 கூட 3 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 27ன்னு கிடைக்கும். இப்படி ஒரு காமனான நம்பரால பெருக்கி இருப்பாங்க. சரிங்களா? காமனான நம்பரால என்ன செஞ்சிருப்பாங்க? பெருக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட தொடரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பெருக்கு தொடர்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, டக்குன்னு ஒரு பெருக்கு தொடர் தானா? சரிங்களா? கொடுத்திருக்கிறது ஒரு பெருக்கு தொடர் தானா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, காமன் ரேஷியோ பார்ப்போம். சரிங்களா? காமன் ரேஷியோ R பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கூட்டுத்தொடர் படிச்சோம். கூட்டுத்தொடர்ல என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் பார்ப்போம். காமன் டிஃபரன்ஸ் பார்ப்போம். அதாவது ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை கழிப்போம். இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். சரிங்களா? இங்க ரேஷியோ கண்டுபிடிப்போம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. R கண்டுபிடிப்போம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இந்த தொடர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம டேர்ம்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? டேர்ம்னாலும் உறுப்புனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ இது T1 டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3, இப்படி என்ன செய்யும்? உறுப்புகள் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தடுத்த உறுப்புகளை தான் எடுத்துக்கணும். சரிங்களா? கூட்டுத்தொடர்ல பார்த்த மாதிரியே தான் அடுத்தடுத்த உறுப்புகளை தான் எடுத்துக்கணும். ஆனா ஃபார்முலா மட்டும் சின்ன சேஞ்சஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க T2 செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, டிவைட் பண்ணா என்னங்க ஆகும்? ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் நான் டிவைட் பண்றேன். அப்ப ரெண்டாவது டேர்ம் இங்க எனக்கு 9. சரி, முதல் டேர்ம் என்னது? 3. சரி, டிவைட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்? 1 3 3, 3 × 3 9. சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. சரி, இப்போ இது ஒரு பெருக்கு தொடர் தானா? ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. T2/T1 அப்படிங்கறது தான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெருக்கு தொடர் தானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, T2/T1 = T3/T2. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. என்ன பண்றோம்? இந்த காமன் ரேஷியோ, அதாவது எந்த அடுத்தடுத்த தொடர்களுக்கு அந்த ரேஷியோ பார்த்தாலும் சேமா இருந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் தான். சரிங்களா? பெருக்கு தொடர் தான். அதான் வந்து கான்செப்ட். அப்போ T2 - T1க்கு நம்ம பார்த்துட்டோம். என்னது? 3ன்னு கிடைச்சிருக்கு. காமன் ரேஷியோ R நம்மளுக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ T3/T2. சரிங்களா? T3ல இருந்து T2வை டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ T3ல இருந்து T2வை டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? T3 நம்மளுக்கு 27, T2 நம்மளுக்கு என்னது? 9. 1 9 9, 3 9 27. அப்ப R = 3. அப்போ இப்படி ரேஷியோ எந்த ரெண்டு அடுத்தடுத்த எண்களுக்கு இடையில நீங்க ரேஷியோ பார்த்தாலும் அது சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை ஒரு பெருக்கு தொடர்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்படிதான் அது ஒரு பெருக்கு தொடரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே தானே? அப்ப ரேஷியோக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தானே அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, அப்ப ஃபார்முலா 1 என்ன பார்த்திருக்கோம்? ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திருக்கோம். T2/T1. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. சரி, அடுத்த ஃபார்முலா, ஒரு பெருக்கு தொடர் வரிசையிலுடைய முதல் n உறுப்புகளோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு, சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனோட ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸோட அந்த கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க, கணக்குகள் வரையில நம்மளுக்கு இன்னும் தெளிவாவே புரியும். சரிங்களா? சரி, சொல்லிக்கிறேன் இன்னொருக்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் பெருக்கு தொடர் வரிசை. சரிங்களா? ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Sn = A × R⁻n - 1 இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, Sn = பெருக்கு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா Sn = A × 1 - R⁻n / 1 - R. இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? அந்த R 1 இடம் மாறி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. R⁻n 1 என்ன இருக்கு? இடம் மாறி இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எப்பலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது ரெண்டாவது ஃபார்முலா முதல் சப்டிவிஷன் இது. சரிங்களா? சரி, கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ரெண்டாவது சப்டிவிஷன் அப்படின்னு பிரிச்சுக்குவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஷியோ இருக்குல்ல, ரேஷியோ கண்டுபிடிப்போம்ல, T2/T1, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ரேஷியோ 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா?
அந்த காமன் ரேஷியோ அந்த பொது வித்தியாசம் ஒன்னை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். எப்போ ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே தானே? இந்த ரெண்டு ஃபார்முலையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. கணக்குகள் வரையில நம்மளுக்கு இந்த தெளிவாகவே புரிஞ்சும். சரி, இப்போ nth டேர்ம் சரிங்களா, n உறுப்புகள் அப்படிங்கிறது வேற, மொத்தம் 26 உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது வேற, 26வது உறுப்பு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வேற சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 26வது உறுப்பை கண்டுபிடிங்க, அந்த nth டேர்மை கண்டுபிடிங்க, அந்த குறிப்பிட்ட உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா Tn equal to a into r power n minus 1. இதுதான் ஃபார்முலா சரிங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. n உறுப்புகளோட கூடுதல் அப்படின்னா சம் சரிங்களா. அதாவது பெருக்குத்தொடர் வரிசையோட n உறுப்புகளை கண்டுபிடிங்க அப்படின்னா அது சம் ஃபார்முலால வந்துடும் சரிங்களா. சரி, அப்போ nth டேர்மை கண்டுபிடிங்க, இத்தனாவது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த மூணாவது ஃபார்முலா சரிங்களா. இது புரிஞ்சிருச்சானே? சரி, கூட்டுத்தொடர் வரிசைக்கு நம்ம ஜெனரல் டேர்ம் பார்த்திருக்கோம். a கமா இப்படி பார்த்திருக்கோம்ல, a கமா a plus d, a plus 2d, a plus 3d. இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட ஜெனரல், அதாவது ஜெனரல் டேர்ம் சரிங்களா. அப்படிதானே? ஜெனரல் டேர்ம் சரிங்களா. இப்போ ஒரு பெருக்குத்தொடர் வரிசைக்கும் நம்ம ஜெனரல் டேர்ம் பார்க்க போறோம் சரிங்களா. இதுவும் ரொம்ப ஈஸி தான் சரிங்களாங்க. என்ன பண்ண போறோம்? இந்த nth டேர்ம் ஃபார்முலா இருக்குல்ல, இதுல கொண்டு இந்த n-க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா. n-க்கு பதிலாக 1 2 3 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஜெனரல் டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களாங்க. a into r power n-க்கு பதிலாக முதல்ல 1 போடுவோம் சரிங்களா. 1 minus 1. சரி, அதுக்கப்புறம் a into r power n-க்கு பதிலாக 2 போடும், 2 minus 1. சரி, a into r power n-க்கு பதிலாக 3 போடும், 3 minus 1. இப்படி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ இது சால்வ் பண்ணிடுவோமே. a into r power 1 minus 1 எத்தனை? 0 சரிங்களா. சரி, அப்போ a into r power 2 minus 1 எத்தனை? 1 சரிங்களா. a into r power 3 minus 1 எத்தனை? 2 சரிங்களா. இப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களாங்க. சரி, எடுத்து பவர் 0 நம்மளுக்கு என்னது? 1. கரெக்ட் தானே? அதாவது 10,000 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், 1000 பவர்ல 0 இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு என்னதாங்க? நம்மளுக்கு 1 தான் சரிங்களா. அப்ப r பவர் 0க்கு பதிலாக நான் 1ன்னு போட்டுக்கிட்டுமா? தப்பு இல்லையே சரிங்களா. அப்போ a into 1 a தான் சரிங்களா. அப்போ ஒரு பெருக்குத்தொடர் வரிசை a into r, a into r square, a into r cube அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. r cube அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு பெருக்குத்தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு என்னவாக இருக்கும்? a. ரெண்டாவது உறுப்பு என்ன? a into r. மூணாவது உறுப்பு என்ன? a into r square. நாலாவது உறுப்பு என்ன? a into r cube. இப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு ஒரு பெருக்குத்தொடர் வரிசையினுடைய 10வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? a into r power 9. சரி, 100வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன பண்ணுவோம்? a into r power 99 சரிங்களா. அப்போ அது தெரியணும், இதை சொல்ல தெரியணும். அவங்க கொடுத்துருவாங்க 10வது உறுப்பு 24, அப்போ 25வது உறுப்பு என்ன, அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா. நான் சும்மா ஓரலா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 10வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா a into r power 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்ல தெரியணும் சரிங்களாங்க. சரி, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இங்க a என்ன சரிங்களா. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த a r அப்படிலாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா. இங்க a அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் சரிங்களா. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு தான் என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம் சரிங்களா. rனா என்னது? காமன் ரேஷியோ. இப்பதானே பார்த்தோம், t2 by t1 சரிங்களா. காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம், தமிழ்ல பொது வித்தியாசம்னு சொல்லுவாங்க சரிங்களா. காமன் ரேஷியோ சரிங்களா. அப்படி எழுதிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சரி, n அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை சரிங்களா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் சரிங்களா. வேற பிரமாதமா வேற இதுல ஒண்ணுமே இருக்காது. கரெக்ட் தானே? வேற பிரமாதமா வேற எதுவுமே இல்லை. அப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, இப்போ கணக்குள்ள போயிடலாம். பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்தளவுல கணக்குகள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. சரி, முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. In a geometric progression t2 equal to 3/5, t3 equal to 1/5, then the common ratio is சரிங்களா. பொது வித்தியாசம் கேட்டாங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் t2 equal to 3/5 மற்றும் t3 equal to 1/5 எனில் அந்த பொது வித்தியாசம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. பொது வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க, ரேஷியோ, காமன் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? t2 by t1 அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்னதுலாம்? t2 ஓட மதிப்பு 3/5ன்னு கொடுத்திருக்காங்க. சரி, t3 ஓட மதிப்பு 1/5ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ ஒரு காமன் வித்தியாசம் என்ன வேணா கொடுத்துட்டு போடுமே, நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது இப்படி t1 t2 t3
T4 இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுத்துக்கும் பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சரிங்களா, ரேஷியோனா T2/T1. சரி, நம்மளுக்கு T2வும் T3யும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? T3/T2 வேற ஒண்ணுமே இல்லையே சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பெருசா மேல போடணும், அதுக்கு குட்டியா அவ்வளவுதான் கீழே போடணும் சரிங்களா. T3/T2 சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசா இருக்கத மேல போடணும், சின்னதா இருக்கத கீழே போடணும், அந்த மாதிரி தான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்போ மூணாவது டேர்ம் தானே இங்க பெருசு, மூணாவது டேர்ம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மூணாவது டேர்ம் மேல போடணும், ரெண்டாவது டேர்ம் கீழே போடணும் சரிங்களா. கொடுத்துருக்கிறது இங்க T3யும் T2வும் கொடுத்துருக்காங்க. அப்ப T3/T2 இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணும். ஓகே தானே, ஈஸி தான் சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்போ T3யோட மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கு? 1/5 இருக்கு. சரி, T2வோட மதிப்பு என்னவாக இருக்கு? 3/5 இருக்கு. சரி, இப்போ மேல இருக்கக்கூடிய அந்த 1/5 அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கக்கூடிய டிவைடுக்கு கீழே இந்த டிவைடு தான் கரெக்டா பார்க்கணும் சரிங்களா. T3 அப்படிங்கிறது இந்த டேர்ம், T2 அப்படிங்கிறது இந்த டேர்ம் சரிங்களா. இந்த டிவைடு இதை தான் டிவைடா பார்க்கணும் சரிங்களா. அப்ப இந்த டிவைடுக்கு கீழே உள்ள 3/5 நான் மேல தூக்கிட்டு போனேன் அப்படின்னா தலைகீழாக மாறும், 5/3 மாறும் சரிங்களா. இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/3 இருக்கும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. the common ratio of geometric progression கொடுத்துட்டு a⁻m - n a⁻m கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, இந்த மூணத்தையும் கொடுத்துட்டு இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் காண்க காமன் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுவும் முக்கியமான கணக்கு. இதுவும் 2019 குரூப் 4 கேட்கப்பட்டதுதான் சரிங்களா. அது மட்டும் இல்லாம 2018 ஒரு தேர்வுல கேட்டிருப்பாங்க. சரி, இருந்துட்டு இப்போ இங்க என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க? இது a⁻m - n a⁻m a⁻m+n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3 சரிங்களா. நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? பொது வித்தியாசம் சரிங்களா, காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். காமன் ரேஷியோக்கு நமக்கு ஃபார்முலா என்னது? T2/T1 சரிதானே. சரி, அப்ப T2 ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னங்க? a⁻m டிவைடட் பை T1 மதிப்பு என்னது நம்மளுக்கு இங்க? a⁻m - n. இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு விதி தெரியுங்க. என்ன விதி? a⁻m டிவைடட் பை a⁻n இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிவைடுக்கு மேலையும் கீழையும் அடிமானம் சேமா இருந்து அடுக்குகள் மட்டும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா, பேஸ் சேமா இருந்துச்சு, பவர் மட்டும் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? a⁻m - n. இதான ஃபார்முலா. நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியுமே சரிங்களா. இந்த ஃபார்முலா படி இதை போட போறோம் சரிங்களா. இங்க m இருக்கக்கூடிய இடத்துல m தான் இருக்கு, இங்க n இருக்கக்கூடிய இடத்துல m - n இருக்கு சரிங்களா. இந்த ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அடிமானம் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. சரி, m இருக்கக்கூடிய இடத்துல m அப்படி போட்டுக்கிடுவோம், -n இருக்கக்கூடிய இடத்துல இங்க எனக்கு m - n இருக்கு. இந்த ஃபார்முலா படி கம்பேர் பண்ணிட்டு வரேன் சரிங்களா. m - n போட்டுக்கிட்டாச்சு. சரி, அப்ப இப்ப என்ன ஆகும்? a⁻m அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு போறேன் சரிங்களா. சரி, -m இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் n ஆயிரும் சரிங்களா. இந்த -m பிளஸ் m கேன்சல் ஆயிரும். அப்ப a⁻n இருக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? find the common ratio of the following சரிங்களா. ஜிபி தான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. ஹோம்வொர்க்கா வேணா எடுத்துக்கிறீங்களா? ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2/5 6/25 18/125 இப்படி ஒரு தொடர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட பெருக்கு தொடர் வரிசைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனுடைய பொது வித்தியாசம் சரிங்களா. இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3 சரிங்களா. அப்போ ரேஷியோக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? T2/T1 இதான ஃபார்முலா. அப்போ எல்லா க்ளூவையும் கொடுத்தாச்சு. ஆன்சர் மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, இப்போ அடுத்த கணக்கு போயிட்டுமா? find the common ratio of the geometric sequence சரிங்களா. புள்ளிகள்ல கொடுத்துட்டாங்க சரிங்களா. 0.15 0.015 0.0015 சரிங்களா. இப்படிப்பட்ட இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி, 2022 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, நம்மளுக்கு எப்பவும் போல ரேஷியோக்கான ஃபார்முலா என்னது? T2/T1. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, நம்மளுக்கு அந்த தொடர் என்னவா கொடுத்துருக்காங்க? 0.15 0.015 0.0015 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க இது நம்மளுக்கு டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3 சரிங்களா. இப்படி போயிட்டே இருக்கு. புள்ளிகள்ல இருந்தா பயப்படலாம் கூடாது சரிங்களா. சரி, இதை எப்படி சால்வ் பண்றது? முதல்ல நம்மளுக்கு டேர்ம் 2 என்னது? 0.015. சரி, டேர்ம் 1 என்னது? 0.15. சரி, ஒரு முழு எண்களாக மாத்தணும் சரிங்களா. அப்பதான் நம்மளுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மேல எப்படி இருக்கு? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. கீழே எப்படி இருக்கு? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு சரிங்களா. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 2 0 போடுவோம், அதாவது 100ஆல பெருக்குவோம் சரிங்களா. ஆனா நம்மளுக்கு மேல 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதே சரிங்களா. மேலையும் கீழையும் 100ஆல மட்டும் பெருக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேல உள்ளது திரும்ப என்னவாகத்தான் இருக்கும்? புள்ளி
இருக்கும் சரிங்களா, புள்ளிகள்ல தான், டெசிமலா தான் இருக்கும் சரிங்களா. அப்போ கரெக்டா பார்த்து பண்ணணும் சரிங்களாங்க. அப்போ என்ன பண்ணும், மேலையும் கீழே 1000ஆல நான் பெருக்கினா மட்டும்தான் என்ன ஆகும், அதாவது மேலே டிவைடுக்கு மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால பெருக்கிறதுனால இதுல எந்த விதமான சேஞ்சஸுமே ஆக போறதுல, அதை முதல்ல சொல்லிக்கிறேன் சரிங்களா. இப்போ நான் 1000ஆல தான் பெருக்கி ஆகணும், 100ஆல பெருக்கினா இப்போ டிவைடுக்கு மேல உள்ள நியூமரேட்டரும் எனக்கு என்ன ஆயிரும், புள்ளிகள்ல தான் இருக்கும், அதனால 1000ஆல தான் பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கேன் சரிங்களா. இப்படி பண்ணா எனக்கு என்ன ஆயிரும், மேல 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் சரிங்களா. கீழே என்ன கிடைச்சிரும், எனக்கு 150 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களாங்க. அப்போ ஓர் 15 இங்கேயும் ஓர் 15 0 அப்படி போட்டுக்கிடுவோம், 1/10 அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கும். அது 1/10 சரிங்களா, 1/10 கடைசி கிடைக்கும். இந்த 1/10 ஆன்சர்ல இல்ல, ஆப்ஷன்ல இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கலாம், கீழே 10 இருக்கிறதுனால மேல, அதாவது 0 கீழே ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா மேல என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா. அப்போ 1க்கு அப்புறம் சரிங்களா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 0.1 அதான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு குழப்புச்சுன்னு வைங்களேன், இன்னொரு ட்ரிக்கும் சொல்லி தட்டுமா. எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா. மேல 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, கீழே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா. மேலதான் எப்படி இருக்கு, ஒரு ஸ்தானம் அதிகமாக தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, மேலே இந்த 0வையும் புள்ளிகளையும் விட்டுட்டு டைரக்டா 15 ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க சரிங்களா. மேல ஒரு ஸ்தானம் எக்ஸ்ட்ரா தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ மேல கீழே இருக்கிறத விட 2 ஸ்தானம் தள்ளி எக்ஸ்ட்ரா புள்ளி இருந்துச்சு அப்படின்னா கீழே 100 ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்ப கரெக்டா வரும். இப்ப என்ன ஆயிரும், இந்த 15 கேன்சல் ஆயிரும், 1/10 டைரக்டா வந்துருமா, அதுக்கு அடுத்து 0.1 நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. அப்போ நம்ம சால்வ் பண்ண தெரியணும் சரிங்களாங்க. சரி, இந்த கணக்கு பாருங்க. Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of the geometric progression. x plus 6, x plus 12 மற்றும் x plus 15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கு பெருசா ரொம்பலாம் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான கணக்கான 10th புக்ல உள்ள கேள்வி, 2021ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. நீங்க டைரக்டா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா காமன் ரேஷியோ இருக்குல்ல, அது எடுத்து சால்வ் பண்ணலாம் சரிங்களாங்க. அதாவது அவங்க ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ காமன் ரேஷியோ எடுத்தும் சால்வ் பண்ணலாம். ஆனா அதை விட எது ஈஸியா இருக்கும் அப்படின்னா, எக்ஸோட மதிப்புகள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்லயும் எக்ஸோட மதிப்புகள் தான் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவா ஆப்ஷன்ல இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம், அது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்குதா அப்படிங்கறத பார்த்தா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்களேன், நான் இந்த 18 தான் ஆன்சர் சரிங்களா. நான் அந்த ஆன்சரை மட்டும் எடுத்து போட்டு காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக -18 போடுறேன் சரிங்களா. -18 + 6, -18 + 12, -18 + 15 சரிங்களா. இப்போ -18 -6 சாரிங்க, இப்போ -18 + 6 என்னதுங்க, -12 சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். -18 + 12 எத்தனைங்க, -6 சரிங்களா. சரி, -18 + 15 எத்தனை, -3 சரிங்களா. அப்போ இப்படி 3 கிடைச்சிருச்சா, வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு சேம் சைன், மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா கூட்டுவோம் சரிங்களா. மைனஸும் பிளஸும் இருந்துச்சுன்னா கழிப்போம். ஆனா பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை போடுவோம் சரிங்களா. அப்போ 18ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா 12, பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு, அந்த மைனஸ் சிம்பிளை போட்டிருக்கோம். அந்த கான்செப்ட் படி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே தானே இது, சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான், எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. ரேஷியோ, காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சு பாருங்க. T2/T1 T3/T2 கண்டுபிடிச்சு பாருங்க சரிங்களா. என்ன ஆகும், T2 என்னது நம்மளுக்கு இங்க -6, சரி. T1 என்னது -12, சரி. T3 என்னது இங்க நம்மளுக்கு -3, சரி. T2 என்னது -6 சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்களேன், சேமா வரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், 1 6 6, இங்க 2 6 12, சரி. இங்க மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், 1 3 3, 2 3 6. அப்போ 1/2 1/2 கிடைச்சிருக்கு. அப்போ பொது வித்தியாசம் எப்படி இருக்கு, சமமாக இருக்கு. அப்படி இருந்துச்சு அது என்னது, ஒரு பெருக்கு தொடர். அப்ப எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், -18 இருக்கும். நான் உங்களுக்கு நேரத்தை சேவ் பண்றதுக்காண்டி டைரக்டாவே ஆன்சரை போட்டு காமிச்சிட்டேன் சரிங்களா. நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல நம்ம வந்து டைரக்டா சால்வ் பண்ணணும்னு வைங்களேன், அந்த காமன் ரேஷியோ படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா போகுது சரிங்களா. ரொம்ப பெருசா எழுதிக்கிட்டே போகுது, அதுக்கு இதுவே நம்மளுக்கு பெட்டர்னு தோணுது. -2/7 x -7/2 are in the geometric progression, then the value of x is equal to -2/7 x -7/2 ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளன எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ -2/7 x -7/2 இதெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில இருக்கு சரிங்களா. அப்போ இதுக்கு நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும் சரிங்களா. இது T1, இது T2, இது T3. T2/T1 = T3/T2
T2. இதான நம்மளுக்கு காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சு அதாவது அந்த ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் தானா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுல போட்டா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும். இப்போ பாருங்க T2 ஓட மதிப்பு நம்மளுக்கு x பை T1 ஓட மதிப்பு -2/7 ஈக்குவல் டு T3 ஓட மதிப்பு 7/2 பை T2 ஓட மதிப்பு x. சரிங்களா? இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணும். முதல்ல x இங்க பாருங்களேன், இந்த x இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த டிவைடு கீழ இருக்கக்கூடிய x இடது பக்கம் கொண்டு வரேன், டிவைடு கீழ இருக்கக்கூடிய -2/7 வலது பக்கம் கொண்டு வரேன். சரிங்களா? அப்போ இது x × x அப்படின்னு சொல்லிட்டு x ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு -7/2 அப்படியே தான் இருக்கும். இந்த டிவைடு கீழ இருக்கக்கூடிய -2/7 வலது பக்கம் கொண்டு போறேன். அப்ப என்னன்னாவும் மல்டிப்ளிகேஷனுக்கு போகும், -2/7 அப்படின்னு சொல்லிட்டு போகும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு 2 இந்த ஒரு 2 கேன்சல் ஆயிரும், மைனஸும் என்ன ஆயிரும், பிளஸ்னு ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், நம்மளுக்கு பிளஸ்னு ஆயிரும். இந்த 7 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ -1 × -1 நம்மளுக்கு என்ன ஆயிரும், +1 ஆயிரும். சரிங்களா? நம்மளுக்கு x ஓட மதிப்பு மட்டும் தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம், ஸ்கொயரை கேன்சல் பண்ணும். சரிங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும், +or-1 ஆயிரும். √1 அப்படிங்கிறது 1 கிடையாது, +or-1. சரிங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியானது. இங்க பாருங்க +1 கொடுத்திருக்காங்க, -1 கொடுத்திருக்காங்க. ரூட் எடுத்தா +or-1 தான் வரும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.